வணக்கம் நண்பர்களே. என்ன காய்னு யாருக்காவது தெரியுதா? காய் சைஸை பாருங்க. நல்லா என்னோட கை சைஸோட பெருசாக இருக்குது. ஜனோட என்ன காய்னு யாருக்காவது தெரியுதா? பூவில் அழகாக இருக்குது. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அவ்வளோ காய் இருக்குது. ஒரு 15 காய்க்கு மேலே இருக்குது. என்ன காய்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி 5/1/2026 என்னோடய பிறந்த நாள். டைம் இருந்தால் கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டனத்துக்கு வருவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழியில் ஒரு சாபம் ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா? திருவோடு ஏந்தி பிச்சை எடுப்பாயா அப்படின்னு. திருவோடு மரம் தான் இது முத்தி வெடித்து விதை கொட்டமா அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படின்னு தெரில. இறையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. மரம் என் உன்னோட வருஷம் கம்மியாக தான் இருக்குது. தூரில் மட்டும்தான் காய் இருக்குது. பாருங்க, அது அவ்வளோதான், வேறு எங்கேயுமே காய் இல்லை. அது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு காய் அழுகிடுச்சுன்னு நினைக்கிறேன், கருப்பாக இருக்குது. ஆனால் காய் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறையா பேர் என்ன காயினே தெரியாமல் இதை உடச்சி வீசிட்டாங்க. நிறையா பேருக்கு தெரியாது இது திருவோடு மரம். நானும் கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நைட்டெல்லாம் வீடு எடுக்க முடிஞ்சு, பகலில் டைம் கிடைக்கல, என்னால் வரவும் முடியலை. இந்த பாருங்க இங்கே ஒரு பூ இருக்குது. நானும் இப்போ தான் பார்க்குறேன், கவனிக்கலை. செம்மையாக இருக்குல்ல, அருமையாக இருக்குது பூ. செம்ம சூப்பராக இருக்குது. காயோட இந்த பூ தான் ஹைலைட்டு. மரத்தை ஃபுல்லாக காட்டுறான். வீட்டில் தெரியுமான்னு தெரில. மரம் சைஸு இவ்வளோ தான், சின்னமாக தான் இருக்குது. இதில் அந்தளவுக்கு பூ இல்லை. எல்லாமே எங்கள் கீழே தான் இருக்குது காய். பார்த்தா அவங்களுக்கே தெரியும்.